இந்த தேவசாயல் நிகழ்ச்சி இன்னைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மறுரூபத்தை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சொன்னால், இந்த நிகழ்ச்சியை நம்ம மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால இங்கே சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நல்லா நீ கவனிக்கணும். இதில் ஒரு விஷயத்தை சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆன்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்னு சொன்னால் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஆன்மா தான் இன்னைக்கு மெயின். முதல்ல பைபிள் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் மனிதன் மண்ணிலிருந்து என்ன செய்யப்பட்டான், உண்டாக்கப்பட்டான். 2ஆம் மனிதன் விண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். இந்த முதல் மனிதனை மண்ணிலிருந்து அவர் என்ன செய்கிறார்னா உருவாக்கி, அவன் ஆசையில் என்ன செய்கிறார்னா தன்னுடைய சுவாசத்தை, தன்னுடைய ஜீவனை ஊதுகிறாரு. அப்பொழுது அவன் நினைச்சுதான் ஜீவ ஆத்மாவை மாறும். இங்கே தான் நம்ம பார்க்குறோம், இந்த உடல் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட வீடு, கட்டடம். இதில் என்ன செய்கிறாருன்னா, அந்த நாசியில் என்ன செய்கிறாரு, ஜீவ சுவாசத்தை அவர் ஊதுறாரு. அப்போ அவன் என்ன செய்கிறான்னா ஜீவாத்மாவாக என்ன செய்கிறான், மனுஷன் மாறுகிறான். இப்போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தான், ஜீவன் தான் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா பேசிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம்னா மறந்துட்டோம். இந்த ஆன்மாவை இயக்குறது எதுன்னு சொன்னால் இந்த ஜீவன், இந்த உயிர். அதனால் முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால, மீறுதல்னால இந்த உயிர் என்ன செஞ்சு போச்சுன்னா செத்து போச்சு. இந்த ஆன்மாவை இயக்குறதுக்கு என்ன இல்லைன்னா ஜீவன் இல்லை, சக்தி இல்லை. அதனால் இந்த ஆன்மா இன்றைக்கி என்ன செஞ்சு கிடக்குன்னு சொன்னால் கட்டப்பட்டு கிடக்கிறது, பாவத்திலே கட்டப்பட்டு கிடக்கிறது. வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகளினால் என்ன செய்யப்பட்டு கிடக்கிறதுனா கட்டப்பட்டு கிடக்கிறது. இப்போ இந்த ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும், மறந்துடே செஞ்சிட்டோம். இன்றைக்கி நிறைய சபைகளில், பெந்தைக்கோஸ்து சபையாக இருந்தாலும் சரி, மற்ற நம்ம மொத்தத்திலே மனிதன்கிட்ட போய் நீ யாருப்பா அப்படின்னு கேட்டால் நான் கலெக்டர் அப்படிம்பா, நீ யாருப்பா அப்படின்னா நான் எஸ்பி அப்படிம்பா, நீ யாருப்பா அப்படின்னு சொன்னால் நான் போலீஸும்பா, நீ யார் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு வாத்தியாரும்பா, நீ யாருன்னு சொன்னால் நான் ஒரு விவசாயி. இப்போ செல்வராசன் நீங்கள் யார் என்ன செய்கிறீங்கன்னா, நான் ஒரு விவசாயி, அலைநேரில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னொன்று கேட்குறேன், நம்ம இந்து சகோதரர்கள் மாலை போடுவாங்க. மாலை போட்ட உடனே அவங்கள எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா சாமின்னு கூப்பிடுவாங்க. பொஞ்சாதி அது வரைக்கும் பொண்டாட்டி என்ன செய்வோம், ஏ வா போ, ஏழக வாழை அப்படின்பா, ஏ மாமாம்பா, ஏ மச்சாம்பா, அவனை எப்படியெல்லாம் பேசணுமோ பேசுவான். ஆனால் அவன் மாலை மட்டும் போட்டானா பொண்டாட்டி சொல்லுவா, நீ புருஷன் கிடையாடா, நீ இப்போ யாரு, சாமி. அதே மாதிரி ஒரு மனைவி மாலை போட்டான்னா புருஷன் என்ன சொல்லுவான், சாமி அப்படிம்பான். விளங்குதா விளங்கலையா? விளங்குதுங்கிட்ட அல்லையிலே சொல்லுங்களேன். எல்லாம் நீ கவனிக்கணும். இன்னைக்கு ஒரு விசுவாசின்னு சொன்னான், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவனு சொன்னால், முத்தி அடைஞ்சவனு சொன்னால் யாருன்னு சொன்னால் அவன் ஒரு ஆன்மா. நீங்கள் முத்தி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ இன்றைக்கி நமக்குள்ளே என்ன வரணும்னு சொன்னால், இந்த பேசும்போது பழகும்போது ஆன்மா, ஏ சின்னத்தாய் ஆன்மா நல்லா இருக்கியா அப்படின்னு தான் வரணும். சின்னத்தாய் நல்லா இருக்கியா, எங்கே விட்டு வர, இப்படி நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா பேசி என்ன செஞ்சிட்டோம். அந்த மாலையை கலட்டுறது வரைக்கும் அவனை கூப்பிடுறது எப்படி கூப்பிடுவாங்கன்னா சாமின்னு கூப்பிடுவாங்க. கொஞ்சம் அதையே சாமின்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு வேறு, மரியாதை வேறு. எல்லா மனுஷனும் அது வரைக்கும் அவன் என்ன செய்வான், குடிச்சிட்டு முள்ள மரித்தனம் பண்ணிட்டு, இல்லாத பிரச்சனை பண்ணிட்டு, பொண்டாட்டி அடிக்க, பிள்ளைகள் அடிக்க, ஊரில் கண்டவன்லாம் சண்டையிலுக்க, எல்லா சேட்டையும் பண்ணுவான். அவனை பார்த்தா அயோக்கியம்பாங்க, அவன் ஒரு கெட்ட சாதிப்பை, அவன் மோசமானவன் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த மாலை போட்ட உடனே அவனுக்கு இருக்கிற மதிப்பு என்னன்னு சொன்னால் சாமி. இப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கி ஆவிக்குரிய பிள்ளைகள் இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட நாம் யாராக இருக்கிறோம்னு சொன்னால் ஆன்மாவாக, ஜீவன் உள்ளவர்களாக, உயிர் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த உணர்வு, இந்த அறிவு நீங்கள் எல்லா மனுஷனுக்குள்ளேயும், எல்லா மதத்துக்குள்ளேயும் என்ன செய்யணும் வரணும்.
இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து பேசும்போது, அதான் முதல் மனுஷனை மண்ணினாலே தன் கை மண்ணினாலே உருவாக்கி 1 கொரிந்தியர் 15:47 நீங்கள் வாசித்தீங்கன்னா, முந்தின மனிதன் நல்லா கவனிச்சுங்க. முதல் மனிதன், முந்தின மனிதன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். ஆதாம்னாலே என்னன்னு சொன்னா அவன் மண்ணு. இந்த மண்ணிலிருந்து உண்டாக்குறது தான் என்னது? இந்த உடல். ஆதாம் பற்றி இந்த படைப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மண்ணிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். நல்ல கைதிக்கு என்ன செய்வோம்? நல்ல கரங்களை தட்டி பிரைகளை நல்லா நீ கவனிக்கணும். இப்போ இந்த இரண்டாம் மனிதன் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு என்ன செய்யறாரு சொன்னா, நம்மளை அந்த வானகத்துக்குரியவர்களாக, அதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, அதான் முக்தியடைந்த வாழ்க்கை. இந்த விவேகானந்தர் சொல்றாரு, முக்தி அடைன்னு சொன்னா அந்த வானகத்துக்குரிய வாழ்க்கையை உனக்கு நீ வரணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு, அதனால தான் நான் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மௌனமாக உட்கார்ந்து கண்ணை மூடி, நான் ஆன்மா வந்திருக்கிறேன், இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஆன்மா வந்திருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா வந்திருக்கிறேன். இப்படி தான் கடவுளுடைய சன்னிதானத்தில் ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னா போய் உட்கார்ந்து என்ன செய்யணும், அவர்கிட்ட என்ன செய்யணும்னா பேசணும். இன்னைக்கு ப்ரேயருங்கிறது அது ஒரு அந்நியமானது. அதனால ப்ரேயர் பண்ணாத, நீ கடவுள்கிட்ட போய் என்ன செய்யணும்னா பேசு, கடவுள்கிட்ட போய் உரையாடு. நான் வந்திருக்கிறேன், உங்க பிள்ளை வந்திருக்கிறேன், இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஆன்மா வந்திருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம கடவுளிடத்துல போய் உரையாடும் போது, பேசும்போது என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த சத்தம் அவர் கேட்குறது. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு 6வது அதிகாரம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்பி தான் நடந்துட்டு இருக்கு. எல்லா ஜெப கூட்டங்கள்லையும் எல்லா போதகர்களும் சபையிலையும் என்ன சபையில் ஜெப குறிப்புகள் ஜெபம் இதை சொல்கிறாரு. நீ ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்கிறார். நீ இப்படியெல்லாம் என்ன செய்யாத, ஜெபம் பண்ணாத. இந்த மாதிரி மாயக்காரரை போல நீ என்ன செய்ய வேண்டியதில்லை. வீதிகள் தேவாலயத்திலையும் தொழுகை கூட்டத்திலையும் வீடுகள்லையும் சந்தியிலையும் நின்றுட்டு மனுஷர் பார்க்கும்படி நீ என்ன செய்யாத, மனுஷர் கேட்கும்படி என்ன செய்யாத. இது மனுஷனுக்கு கேட்கும், மனுஷன் இதை பார்ப்பான். நீ ஜெபம் பண்ணுறத மனுஷன் பார்ப்பான், மனுஷன் கேட்பான். ஆனால் இது யார் கேட்க மாட்டா, மேலே இருக்கிறவர் கேட்க மாட்டார். 6வது வசனம் என்ன சொல்லுது, வாசிக்க பார்ப்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது எங்க அறை வீடு எது, இருதயமாகிய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய உனக்குள்ளே அந்தரங்கத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, பேசு. அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற உன்னுடைய பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார், பதிலளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனத்தினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறாங்க. அதிகமாக பேசி வசனங்களை சொல்லி அப்படி சொல்லி அவங்களை அப்படி ஆசீர்வதியும் இப்படி ஆசீர்வதியும், அவங்களுக்கு இதை செஞ்சுதாரும், அவங்க இது இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நீ வசதி போடலாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. அவர்களைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள். இப்பதான் சொல்றாரு, நீ எப்படி ஜெபம் பண்ண, நீ ஜெபம் பண்ண வேண்டிய விதமா எப்படி பண்ணனா, உன் பரலோகத்தில் இருக்கிற ஒரு பிதாவை நோக்கி, தகப்பனை நோக்கி, அப்பாவை நோக்கி, நீ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. நல்லா கவனிக்கணும். 6வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இதில் சொல்லும்போது அழகாய் சொல்ற, ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுவதாக. நல்லா நீ கவனிக்கணும். இயேசு ஒரு ஜெபிக்க வேண்டிய விதத்தை, நீ ஜெபிக்க வேண்டிய விதம் இப்படித்தாண்டா இருக்கணும்.
எப்படி இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கக்கூடிய என் தகப்பனே, என் அப்பாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமானது. நான் இப்போ உங்கள்கிட்ட வேண்டன்னா, உங்கள்கிட்ட வரணும்னு சொன்னால், உங்களை பார்க்கணும்னு சொன்னால், நான் இப்போ பரிசுத்தம் அடைய வேண்டும். இப்போ உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துடைய நாமம் பரிசுத்தமானது. அந்த பரிசுத்த நாமத்தினாலே, அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே இப்பொழுது நான் பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னு சொன்னால், உங்களிடத்தில் என்ன செய்கிறேன்? இயேசுவின் பெயரால். இயேசு சொன்னார், என் பெயரால் நீங்கள் இது வரைக்கும் என்ன செய்யலை, எதையும் கேட்கல. ஆனால் இப்போ கேளுங்க. இப்போ பிதாவினிடத்தில் என் பெயரால் கேட்டீங்கன்னு சொன்னால், அதை உடனே என் தந்தை பிதா உங்களுக்கு தருவார். கைதுக்கு இதெல்லாம் போனால் கரங்க விளங்குதா விளங்கலையா? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்பான்னு கூப்பிடு. அவர்கிட்ட ஒரு தகப்பன் என்கிற முறையில் நீ பேச ஆரம்பி. இந்த மாதிரி செவ குறிப்புகளை வச்சுக்கிட்டு கடவுள் பெரிய தனிமை, அவர் ஒரு அவர்கிட்ட போக முடியாத மாதிரியும் பார்க்க முடியாத மாதிரியும் பேச முடியாத மாதிரி நீ உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காத. அடுத்தவன் பிச்சை கேட்கறது மாதிரி நீ என்ன செய்யாத, பிச்சை கேட்காத. நீ அப்பான்னு கூப்பிடு. நீர் பரிசுத்தர்னு சொல்லு. நீர் பரிசுத்தராக இருக்கிறபடினால இந்த ஆன்மாவா என்ன நீர் முதல்ல படைக்கும் போது பரிசுத்தராக படைச்சீர். உன்னுடைய சாயலாக படைத்தீர், உன்னுடைய பாவனையாக படைத்தீர், உன்னுடைய தோற்றத்தின்படி படைத்தீர். ஆகவே இப்போ நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னா வந்திருக்கிறேன் உம்மோடு உறவாடும்படி பேசும்படி. உம்முடைய பிரசனம், உம்முடைய அருள் இப்பொழுது என்னை நிரப்பட்டும். இதை சாலமோன் சொல்லுவார். சாலமோன்கிட்ட ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா கேட்குறாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேளுப்பா அப்படிங்கிறார். ஒன்று ராஜாக்கள் 1 அரசராகமும் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு மிகவும் உகந்த விண்ணப்பமாக வேண்டுதலாக இருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, உனக்கு நீடிய ஆயில கேட்காமலும் ஐஸ்வர்யத்தைத்தா, செல்வத்தைத்தா, மலையத்தா, விவசாயத்தைத்தா, நல்ல வேலையத்தா, எனக்கு படிப்பத்தா அப்படின்னு கேளாமலும், என்னுடைய எதிரிகளை அழிக்கும்படி அவங்கள எனக்கு ஒப்புக்கூடும், அவங்கள அழிக்கிறதுக்கு எனக்கு பலத்தை தாரும், எதிரிகளை நான் சாகடிக்கணும், கொல்லணும், அழிக்கணும்னு நீ கேளாமலும், நீ இந்த காரியத்தை என்னுடைய ஞானத்தை, ஞானம்னு சொன்னா கடவுள் என்ன கேட்டபடினால, என் ஞானத்தை கேட்டபடினால், நியாயம் விசாரிக்கிறதுக்கு, இந்த மக்களை வழி நடத்துகிறதுக்கு, மக்களுக்கு நீதி வழங்குறதுக்கு, நியாயம் வழங்குறதுக்கு உரிய ஞானத்தை நீ வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி உனக்கு நான் என்ன செய்கிறேன், உடனே இந்த ஞானத்தை தருகிறேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் நான் உனக்கு தந்தேன். இதுவே இதுக்கு முன்னாடியும் உனக்கு முன்னாடியும் என்ன செய்ய, இந்த மாதிரி ஞானம் உள்ளவன் இருந்ததும் கிடையாது, இனி இருக்க போறதும் கிடையாது. உனக்கு நிகரானவன் இனி உனக்கு பின்னும் எழும்புவதில்லை, முன்னும் எழும்ப போவதில்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் செல்வத்தையும் அழியாத செல்வங்களையும் நான் உனக்கு தருகிறேன். கைதிக்கு ஆண்டவருக்கு நல்ல கரங்கள். ஜெபம் பண்ணுற விதத்தை பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த அழிச்சு போகிறத கேட்காம கடவுளை கேட்கணும், உன்னுடைய சக்தியை தான் கேட்கணும், உன்னுடைய ஞானத்தை தான் கேட்கணும், பரிசுத்தத்தில் எனக்கு பங்கு தான் கேட்கணும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, என் தகப்பனே, உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. நான் இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? இந்த அசுத்த உதடுகள் நிறைந்த மனுஷன் மத்தியில் நான் ஒரு அசுத்த உதடு நிறைஞ்ச மனுஷன் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ உங்கள் அக்கினினால என் நாக்கை என்ன செய்யுங்க, பரிசுத்தமாக்குங்க. நீர் பரிசுத்தராக இருக்கிற என்னை பரிசுத்த, என் கண்ணை என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. காதை பரிசுத்தப்படுத்துங்க. என்னுடைய இருதயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இப்போ நான் உங்களோடு உறவாடுவதற்கு, உம்மோடு சஞ்சரிப்பதற்கு, நீர் சொல்லுகிறத கேட்கிறதற்கு, நீர் சொல்கிறத நான் செய்கிறதற்கு எனக்கு இன்னைக்கு என்ன தாங்க, சத்துவத்தை பலத்தை தார். இப்படி நீ என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து என்ன செய்யணும்னா பேசுகிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு ஏசு என்ன செய்கிறாருன்னு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து சொல்லுகிறாரு, அந்த பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே என்ன செய்வதாக. அப்போ நான் அந்த பூமியில் என்ன செய்யணும், பரலோகத்தில் வாழ்கிறது மாதிரி, பரலோகத்தில் தேவதூதர்கள் வாழ்கிற மாதிரி, பரலோகத்தில் எனக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் புனிதர்கள் வாழ்கிற மாதிரி இந்த பூமியில் நான் வாழணும்.
இதை எபிரேயர்கள் திருமுகம் 12வது அதிகாரம் 22, 23 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், இந்த செல்லில் அனுப்பியிருக்கும் பாருங்க, அதில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதில் பைபிள் எடுத்தால் வாசிங்க. செல்லில் என்ன செஞ்சுருக்கேன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப்பில் அந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 12, 22, 23. நீங்களோ சீயோன் மலையினிடத்தில் இருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்கன்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னால், அங்கே இந்த பூமியில் இருந்து நமக்கு முன்னால் வாழ்ந்து மரித்தவங்க புனிதர்கள், பரிசுத்தவான்கள், அன்னை மரியாள், அந்த முதல்ல இயேசுநாதர் சிலுவையில் அவர் உயிரை உயிர்த்தெழுந்த உடனே அந்த பாதாளத்தில் இறங்கி போய் அந்த ஆவிகளை அழிச்சிட்டு அங்கே கட்டப்பட்டிருந்த பரிசுத்தவான்கள் அப்படி விடுவித்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனார். பார்த்தா எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னா, இந்த சீயோன் பர்வதமாகிய இந்த மலையிலே நகரத்தில் இருக்கிறார்களா? அங்கே 1000 சொல்றா பாருங்க, 1000 10,000 தேவதூதர்கள் இருக்கும் இடத்திற்கு பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டிருக்கின்ற முதல் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், நல்லா கவனிச்சுங்க, பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் எங்க இருக்கு? இந்த சீயோன் பர்வதமாகிய நகரத்தில் சபையில் இருக்கு. அந்த இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படுகிற இரத்தத்தின் இடத்திற்கும் வந்திருக்கிறீர்கள். பிரைஸ்லோ நல்லா எப்படியாவது என்ன செய்யணும், நம்மலாம் இந்த சாதாரண மனுஷன் கிடையாது, இந்த மண்ணுலகத்தை சார்ந்தவன் கிடையாது. ஏதோ இந்த உலகத்தில் இந்த மண்ணுலகத்தில் வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னால், இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை ஆவியை உயிர்ப்பிச்சு அந்த பரலோக வாழ்க்கை இந்த பூமியில் வாழ வேண்டும். இந்த உடலை விட்டு பிரியும் போது அந்த பரலோகத்தில் 1000 10,000 கோடிக்கணக்கான தேவதூதர்கள் வாசம் பண்ணுகின்ற, பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் வாசம் பண்ணுகின்ற அந்த பரம எருசலேமுக்கு நாம் என்ன செய்யணும்னா இந்த உடலை விட்டு பிரிந்து போக வேண்டும். பிரைஸ்லா. இதுக்குத்தான் சபை, இதுக்குத்தான் ஊழியம். நீ உன் பாட்டில் வேலையை பார்க்குறதுக்கும் இந்த பொங்கி பொறிச்சு தின்னுட்டு குடிச்சு வெறிச்சிட்டு அலைகிறதுக்குரிய வாழ்க்கை அல்ல. அதனால தான் இந்த மாதிரி ஜெபத்தை விட்டு எனக்கு அதை ஆசீர்வதி இதை ஆசீர்வதி அதைத்தான் இதைத்தான்னு கேட்கறத விட்டுட்டு, எனக்கு உன்னோட பங்கு வேணும், நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். தாவீது சொல்றாரு, நீர் எங்கே, நான் பாதாளத்தில் இருந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறேன், நான் விண்ணகத்திலே இருந்தாலும் விண்ணகத்திலே நான் உம்மோடு இருக்கிறேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மனுஷன், ஒரு தாவீது ராஜா என்ன செய்றாருன்னா, நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கிற, நான் பாதாளத்தில் போய் இருந்தாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் வானகம் பரலோகம் வந்தாலும் நீர் அங்கே என்ன செய்கிறீர் இருக்கிறீர். இதைத்தான் இங்கே பவுல் என்ன செய்கிறாருன்னா, இந்த எபிரேயர்கள் நிறுவனத்தில் தெளிவாக எழுதுறாரு. இந்த வாட்ஸ்அப்பில் வாசிங்க பார்ப்போம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், இரண்டாவது ஜீவாந்தர நகரமாகிய கடவுளின் நகரமாகிய பரலோக எருசலேமின் இடத்திற்கும், அநேகம் 1000 தேவதூதரிடத்திற்கும் முதல் பேரானவர்களாக பரலோகத்திலே பேர் வரையப்பட்ட கூட்டத்தின் இடத்திற்கு, பரலோகத்தில் இந்த பூமியில் இப்போ பேர் என்ன செய்யணும்னா அங்கே எழுதப்படணும். கடவுளுடைய நாமம் நெத்தியில் என்ன செய்யப்படணும், எழுதப்படும். இவங்க தான் என்ன செய்ய முடியும், அந்த சீயோ நகரத்தில், அந்த பரலோகத்தில், அந்த தேவன் வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்னா பிரவேசிக்க முடியும். சகலருக்கும் நடுவராகிய கடவுளிடத்திற்கும் உத்தமமாய் இந்த பூமியிலே வாழ்ந்த இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக வாழ்ந்த ஆன்மாக்கள், பரிசுத்தமாக வாழ்ந்த ஆன்மாக்கள், இன்னும் கடவுளுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆவியினாலே வழிநடத்தப்பட்ட ஆன்மாக்கள் அங்கே வாழ்கிற அந்த இடத்திற்கும்
எனது திருச்சபையின் லட்சணம் எங்க இருக்குன்னா அங்க காணப்படுகிறத சீயோன் நகரத்திலே கட்டப்பட்ட நகரத்திற்கு ஒப்பாய் எல்லோருடைய பார்வைக்கும் அது மகா பிரசித்தமாய் காணப்படுகிறது. இரண்டாவது பரம எருசலேமை போல ஒன்றாகவும் பொதுவாகவும் இருக்கிறது. மூன்றாவது சகல நல்லா கவனிச்சுக்கோங்க, சகலமான அஜிஷ்டவர்களும் புனிதர்களும் பரிசுத்தவான்களும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அங்க பரிசுத்தராய் இருக்கிறார் விளங்குகிறது. நாலாவது மூத்தவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய அஸ்திவாரத்தின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது இயேசுநாதர் அதுக்கு என்ன செய்யறாருன்னா தலைவராக, அதிகாரியாக, ராஜாவாக இருக்கிற இடத்திற்கு பிரதான ஆசாரியருமாய் பலியுமாய் இருக்கிற அவருடைய இரத்தத்தினாலே இந்த திருச்சபை அங்கே கூடியிருக்கக்கூடிய திருச்சபை கழுவப்பட்டு நல்லா இதெல்லாம் முக்கியமானது. அந்த திருச்சபை அங்கே எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த இரத்தத்தினால கழுவப்பட்டு கரைதிரை இல்லாததும் மாசற்றதுமான எப்படி பத்தினி 5 பேருக்கு புருஷனாக இருந்தவா இன்னைக்கு என்ன செய்கிறான்னா பத்தினியா எங்கே இருக்கிறா? இயேசு அங்கே சொல்கிறாரு, அந்த பாவியாய ஸ்திரீ அவர்கிட்ட போய் பேசும்போது உன் கணவனை அழைச்சிட்டு வா, எனக்கு கணவன் இல்லைங்கிறாரு. இப்போ உனக்கு 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க 5 பேர் என்ன கிடையாது, 5 பேருக்கு பொண்டாட்டியாக இருக்கிறா, 5 பேரை வச்சிருக்கிறா. இந்த பூமியில் எப்படி பலருக்கு பொண்டாட்டியாக இருந்தவாற இயேசு என்ன செய்கிறாருன்னா பத்தினியாக இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், இயேசுவின் வார்த்தை இந்த பூமியில் எப்பேற்பட்ட பாவியும் எவ்வளோ பெரிய பாவியும் பத்தினியாக்கி புனிதனாக்கி பரிசுத்தனாக்கி கடவுள் பிதா படைச்ச தேவனோடு தேவனுக்கு முன்பாக உட்கார வைக்கக்கூடிய சக்தி இந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு மட்டும். கைத்தட்டுகளை பார்த்து நல்ல கரைகள். இந்த வார்த்தைக்காக தான் இதை வாசிக்க சொன்னேன். இதை அவங்க வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேரும் எனக்கு இந்த செல்லு எங்கே இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாம் நானே அதை என்ன செஞ்சிருவேன், தெளிவாக என்ன செஞ்சிருவேன். அதனால இன்னைக்கு பூராமே இணைஞ்சிருக்குன்னா மண்டக்கருவமும் தலக்கருவமும் இந்த மனசில் ஒரு பரக்தியும் வெறுப்பும் இப்படி வச்சு இன்னைக்கு நம்ம வாழும்போது இந்த ஜீவியத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா போக முடியாது. அதனால இன்னைக்கு நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம், அதை நான் சொல்கிறேன், நான் ஆன்மா இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா, இயேசு இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆன்மா அப்படிங்கிற அந்த தாழ்ச்சி, இரக்கம், பரிவு, கருணை இது எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நமக்குள்ளே வரணும். நம்ம எந்த அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தன்னை தாழ்த்தி கொண்டு அவருக்கு முன்பாக வணங்கி பணிந்து ஒவ்வொரு நாளும் இதை என்ன செய்யணும், காலையிலையும் மாலையிலையும் இரவும் பகலும் நம்ம என்ன செய்யணும், இந்த ஆவியில் இந்த உள்ளார்ந்த அறையிலே பிரவேசித்து இந்த இருதயத்திலிருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கணும்னு சொன்னால் தேவனோடு உறவாடி சஞ்சரித்து கொண்டு இருக்க வேண்டும். கைதிட்டு என்ன செய்வோம், இதைத்தான் இயேசுங்க சொல்லிக் கொடுக்குறாரு பரலோக மந்திரத்தில். இந்த இடத்திற்கு இந்த 1000-10000 பரிசுத்த உடைகளை உடுத்தி அலங்காரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வானவர்கள், தேவ தூதர்கள் இருக்கிற இடத்துல நீ என்ன செய்யணும்னா வாசம் பண்றீங்க, வாழ்றீங்க. நமக்கு முன்னால் அந்த பூமியில வாழ்ந்த பரிசுத்தவான்கள், புனிதர்கள், நபிமார்கள், ரிஷிகள் எல்லாரும் எங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க? அந்த இடத்துல அந்த நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போகணுன்னா அங்கே என்ன இருக்கக்கூடாது, காமம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, மார்க்க பேதம், மத வைராக்கியம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, குடி இருக்கக்கூடாது, வெறி இருக்கக்கூடாது. இந்த தன்மையெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யணும், அழிக்கணும். ஜார்ஜ் முல்லர் சொல்றாரு, நீர் இவ்வளவு பெரிய அவர்கிட்ட ஒரு சீடன் கேட்குறான், நீங்க இவ்வளவு பெரிய வல்லமையில் ஊழியக்காரனா இருப்பதற்கு காரணம் என்ன, ரகசியம் என்று கேட்கும்போது சொல்றாரு, நான் இந்த மாமிசத்தை சாகடித்தபடினால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். கைதிகளை பார்ப்போம். இந்த மாமிசத்தை சாகடிக்கிறதுனா என்னன்னு அவர் சொல்றாரு. மாமிசத்தை சாகடிக்கிறதுனா என்னன்னா, ஒருத்தன் உன்னை யார் தான் எவ்வளவு இகழ்ந்து பேசினாலும் அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அந்த சீடனை பார்த்து நீ கல்லறையில் போய்
அங்கே ஒருத்தன் அவன் கல்லறையில் அவன் பேரை எழுதப்பட்டு அந்த அவனை கூப்பிட்டு நீ என்ன செய்யணும்னா வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டு, எப்படியெல்லாம் அவனை சவிக்கணுமோ, எப்படியெல்லாம் திட்டணுமோ, எப்படியெல்லாம் அசிங்கமாக அவனை பேசணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவனை அசிங்கமாக பேசு. ரெண்டாவது, அவன் எவ்வளவு நல்லவன், அவன் என்னெல்லாம் நல்லது செஞ்சாங்கிறத புகழ்ந்து நினைச்சி. இந்த நல்லதை புகழ்ந்து பேசும்போதும் அதை பொருட்படுத்த மாட்டான். நீ அவனை இகழ்ந்து ரொம்ப அலட்சியமாக பேசுனதே அவன் என்ன செய்ய மாட்டான், பொருட்படுத்தும் போது இவன் தான் யாருன்னு சொன்னான், இந்த மாமிசத்துக்கு செத்தவன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். செத்தவனை போய் நீங்கள் வாயில் வந்தபடியெல்லாம் திட்டுனா அவன் ஏதாவது பேசுவானா, ஏதாவது நினைப்பானா? சொல்லுங்கள். என்னங்களா? இல்லை அவன் எப்பா நீ எவ்வளோ பெரிய நல்லவன், என்னை விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொன்னால் அவன் ஏதாவது நினைக்க போகிறானா, பார்க்க போகிறானா, கேட்க போகிறானா? என்னை எப்படி வச்சுருந்த, என்னை எப்படியெல்லாம் வச்சுருந்த, என்னை கண்ணீர் குடிக்காமல் வச்சுருந்த, என்னை வெளியில் போக விடாமல் வச்சுருந்த, வெயில் படாமல் வச்சுருந்த, என்னை அப்படியெல்லாம் வச்சுட்டு போனேன், அவன் ஏதாவது கேட்பானா, அவன் ஏதாவது பதில் சொல்லுவானா, இந்த புகழ்ச்சியை அவங்க எடுத்துக்குவானா? இது மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஆன்மாங்கிறவன் இதையும் எடுத்துக்க மாட்டான், அதையும் எடுத்துக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தெய்வீக நிலையில் வாழ்கிறவன் இந்த பூமியில் ஆசிரியப்பட்டவனாக இருப்பான். கைதிட்டுகளை பார்ப்போம். கடமைக்கு இங்கே தான் சொல்கிறாரு. இதைத்தான் பரலோக மந்திரத்தில் அவர் சொல்கிறார், நீயோ ஜெபம் பண்ண வேண்டிய விரும்ப என்ன பண்ணணும், உன் நீர் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும் ஐயா. நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் என்ன செய்யணும், பரிசுத்தராக இருக்கணும். நீர் ஆற்றல் உள்ளவராய் சக்தி உள்ளவராய் இருப்பது போல நான் என்ன செய்யணும், நீர் நிறைவுள்ளவராய் இருப்பது போல நான் இந்த பூமியில் எப்பொழுதும் நிறைவுள்ளவராய் வாழ வேண்டும். கைதிக்கு நம்ம பார்ப்போம். இப்போ பரலோகத்தில் அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அதுபோல் இந்த பூமியில் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்தில் எல்லாரும் எப்படி என்ன செய்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆராதனை என்னதுன்னா தொழுகை. பரலோகமே உம்மை கொள்வதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, ஆலயத்தில் உம்மை கொள்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை கொள்வதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, ஆலயத்தில் உம்மை கொள்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் தொழுகிறோம், துதிக்கிறோம் தொழுகிறோம், ஒன்றாக கூடி தொழுகிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் தொழுகிறோம், ஒன்றாக கூடி தொழுகிறோம். பரலோகமே உம்மை கொள்வதால் கர்த்தாவே எங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை கொள்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் தொழுகிறோம், ஒன்றாக கூடி தொழுகிறோம். பரலோகமே உம்மை தொழுவதா. அங்கே என்ன செய்யுது, இந்த எந்த சபையிலேயாவது தொழுகை நடக்கா, கன்வென்ஷன் கூட்டம் நடக்க தொழுகை நடக்கா, முழுவதும் ஜெபம் நடக்க தொழுகை நடக்கா, பூசைகள் நடக்க தொழுகை நடக்கா, புண்ணிய ஸ்தலங்கள் அங்கே என்ன திருவிழாக்கள் நடக்க எங்கேயாவது தொழுகை நடக்கா, வேளாங்கண்ணியில் தொழுகை நடக்கா, புளியம்பட்டியில் தொழுகை நடக்கா, திருச்செந்தூரில் தொழுகை நடக்கா. அதனால் இங்கே பைபிளில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இன்னும் கூட ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, அது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஞானாகமத்தில் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, எனவே நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது, செங்கோலும் அரியணைக்கும் மேலாக அதை நான் விரும்பினேன். செங்கோல்னா என்ன, ஒரு ராஜா செங்கோல் வச்சிருக்கிறான் இல்லையா, ஒரு ராஜாவாக இருந்து ஒரு செங்கோல் வைத்து நாட்டை ஆள்றதை விட, அரியணையில் உட்கார்ந்து ராஜாவாக இருக்கிறத விட இந்த ஞானமே மேலானது. இன்னைக்கு பிரதமர் அதான் சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை தன் ஜீவனை இழந்தால் அவனுக்கு லாபம் என்ன? இல்லைங்கிறதுக்கு ஒரு அழிலே சொல்லுங்களேன்.
அதனால இன்னைக்கு நம்ம பிரதமரே எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு அவர் நாட்டுக்கு பிரதமர். ஆனால் இந்த ஆத்மாவை இழந்துட்டா அது எந்த லாபமும் இதை சொல்றாரு, நான் அரியணையிலே உட்கார்ந்து செங்கோல் வைத்து சிங்காசனத்திலே வாழ்கிறதை விட அதை விரும்பவில்லை. அதை விட நான் எதை மேலானதுன்னு சொன்னா, அதை விட எது மேலானதுன்னு சொன்னா, ஒரு பிரதமராக வாழ்கிறத விட மேலானது எதுன்னு சொன்னால் ஞானத்தினால் வாழ்கிறதே மேலானது அப்படின்னு சொன்னார். அடுத்து விலையுறந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடல்ல. விலையுறந்த மாணிக்க கல்லும் நீங்கள் போட்டிருக்கீங்களே தங்கம், கழுத்தில் காற்றுல போட்டிருக்கீங்களே, இப்படியே மினிக்கிட்டு அதை பெட்டிக்கல பீரோலில் போட்டு பூட்டி அதை திறக்க அதை பூட்ட அதை பார்க்க மறுபடியும் அதை வைக்க, ஏதாவது ஃபங்க்ஷன்னா அதை போட்டு லாத்திக்கிட்டு போவ, அங்கே போய் என்ன செய்யறது. இது சொல்கிறார், இது எல்லாம் குப்பை அப்படிங்கிறார். இல்லைம்மா ஞானத்தை அடைஞ்சவன். ஏன்னா அந்த தேவலோகத்தினுடைய மாணிக்கம், மரகதம், கோமேதகம், வைடூரியம், அந்த எஸ்பி, இந்திரம், நீலம், இவைகளுக்கு முன்னால இது எல்லாம் குப்பை. அதனால இந்த ஞானத்தை அடைஞ்சவன் அந்த தேவலோகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை, அழியாத செல்வங்களை, அவன் 16 செல்வங்களை உடையவனாக இருக்கிறான். கைதிக்கு எழுதியிருக்கிறான், நல்ல கரங்களை கட்டி. அதுக்கு கீழே சொல்றார் பாருங்க, 9 விலை உயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடல்ல. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மண்ணுக்கே நிகரானது. அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாவே காணப்படும். உடல் நலத்திற்கும் அழகுக்கும் மேலாக அதன் மீது நான் அன்பு கொண்டேன். உடல் நலம் சுகமான, எனக்கு நல்லா உடல் சுகமாக இருந்தால் போதும். இந்த உடல் நலத்தை விட, ஆரோக்கியத்தை விட, செல்வத்தை விட, இது எல்லாத்தையும் விட எது மேலானது? ஞானமே மேலானது அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து 11ஆம் வசனம் சொல்றாரு, ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. ஞானத்தோடு எல்லா நன்மைகளும் நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. ஒரு அள்ளிலே சொல்லுங்களேன், இல்லைங்களா? அப்போ நீ ஆண்டவருடைய சமூகத்தை தான் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற அப்பாவே எனக்கு என்ன தாரும்? ஞானத்தை தாரும். என்ன கேட்கணும்? இப்போ நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம்? 1 பேதுரு 1 அதிகாரம் 18 பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு முன்னால் வாழ்ந்தாங்கல்ல, ஆதாம், ஏவாள், காயின், ஆவேல், அடுத்து ஆபிரகாம், இப்படி வரிசையை எடுத்துக்கோங்க. நம்முடைய மூதாதையர்களிடமிருந்து வழியாக அவங்களிருந்து, ஆதாமிலிருந்து வழியாக எல்லாருக்கும் வந்துட்டே இருக்கிறாங்க. வந்த வீணான நடக்கையில் நின்று உங்களை விடுவிப்பதற்கு ஆதாமிலிருந்து இன்னைய வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் வழியாக செஞ்சுட்டு வந்த பாவம் இருக்குல்ல, பார்த்தீங்களா? அந்த சாபம், கடவுளை மறந்து, கடவுளை தொழுது கொள்வதை மறந்து, இப்படி கடவுள்கிட்ட உட்கார்ந்து பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி வேண்டுதலை வேண்டாம, இவன் இஷ்டத்துக்கு சாமி கும்பிட, இவன் எடுத்து இஷ்டத்துக்கு கிடாய் வெட்ட, இவன் இஷ்டத்துக்கு கடவுளுக்கு மயிர் எதுக்கு முட்டையை போட, மைத்தை கொடி கொடுக்க, இவன் இஷ்டத்துக்கு கோழியை கொடுக்க, இவன் இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறது? எனத்தையாவது கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிற? அந்த சிலைக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கிற? இவன் சேலையை எடுத்து கொண்டு உடுத்துறது, அதுக்கு கொண்டு நகையை போடுறது. பெற்ற பிள்ளைக்கு ஒரு பாவப்பட்டவனுக்கு செய்ய மாட்டான். ஆனால் இத்தனையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? மூதாதைகள் முன்னாடி இருந்த ஆதாமிலிருந்து இன்னைய வரைக்கும் நான் கேட்குறேன், உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, பாட்டம் பூரா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, பாட்டம் பூரா. இன்னைக்கு நம்மளும் எதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இதைத்தானே பண்ணிகிட்டு இருக்கிறோம். செவக்கூட்டங்கிற பேரில் நெஞ்சிட்டு இருக்கிறோம். இதைத்தான் அழிஞ்சு போகிறத கேட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அழிஞ்சு போகிற பலிகளை செலுத்தி அதுக்கு இன்றைக்கி சபையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞானசானம் பெற்று சபையில் சேர்ந்துட்டு 10 ரூபாக காணிக்கை கொடுத்துருக்கு. இதுதான் இன்றைக்கி பெண்டிகாஸ்ட். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? இதெல்லாமே பாவம், இது எல்லாமே கடவுளுக்கு விரோதமானது. விட்டதில் வாசி, பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவுக்கு உட்பட்டதல்ல, மாறாக, நல்லா கவனிச்சுக்கோ, மாறாக மாசும் மருவமற்ற, கரை இல்லாத, மாசற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற இயேசு கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாம். உலகம் தோன்றும் முன்னரே
முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட. நல்லா கவனிச்சுக்கணும், இந்த பைபிள் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்னன்னா, இந்த இரத்தம் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய பாவத்தையும் சாபத்தையும் போக்கி அவனை நீதிமனாக்கி இந்த பூமியில் பரலோகத்துக்குரிய வாழ்க்கையும், இவன் சாகும்போது இந்த உடலை விட்டு பிரியும் போது இந்த ஆவிய ஆன்மாவை அவர் அங்கே ஒரு இடத்த தங்குறதுக்கு இடத்த மாளிகையை உண்டாக்கி இந்த சீயோன் பர்வதமாகிய இந்த மலையின் இடத்துல, அந்த சபையின் இடத்துல அங்கே உனக்கு ஒரு தளத்தை நிப்பாட்டி ஆயத்தப்படுத்தி அதில் உன்னை இணைக்கிறார்னா, கடவுளுடைய மகனாக உன்னை வாழ வைக்கிறதுக்கு சக்தி யாருக்கு இருக்குன்னா, இந்த இயேசுவின் மாசற்ற வெளியேறப்பட்ட அந்த இரத்தத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால இப்போ நீ போய் பழி செலுத்த வேண்டியதில்லை. அதனால இன்னைக்கு அறியாமையில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு உசிலங்குளத்தில் ஏதாவது கோயில் கொடையில் அங்கே வெட்டுறாங்களா, காய் வெட்டிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு வெட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த உசிலங்குளம் அந்த கோயில், இந்த கோயில் கருப்பசாமி கோயிலில் கிடாய் வெட்டி எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் குறைஞ்சதா? அவங்க பக்தி, அவங்க சாமி கும்பிடுறாங்க. ஒரு குடும்பம் என்ன செய்யுதுன்னா, ஒரு கிடாயை கொண்டு வந்து வெட்டி அங்கே அவங்களும் சாப்பிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நெஞ்சிட்டு 7 கிடாயா 7 கிடாய் கொண்டு வந்துருக்குறாங்க. அப்பா நீ 10 ரூபா காணிக்கை போட்டுட்டு நெஞ்சிட்டு இருக்கிற, எப்படி சொல்லிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற? இந்த 4 மாதம் கொண்டு தெங்கிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது. அது என்ன கோயில்? என்னது சொன்னராசன்? அது என்ன கோயில்? குட்டி மரிச்சான் கோயில். அங்கே பாருங்க, ஒரு இந்து கோயில் என்ன செய்கிறாங்கன்னா, கிடாயை வெட்டி 10 கிடாயை வெட்டி என்ன செய்கிறாங்கன்னா, சாமி கும்பிட்டு இணைஞ்சிருக்கிறான், உட்காந்து பெரிய திருவிழா மாதிரி உட்காந்து இணைஞ்சிருக்கிறான் சொல்கிறார். ஆனால் இவங்க சாதாரண வழக்கறையும் செலுத்தலைங்க. இந்த 7 கிடாயினா என்னாச்சு? ஒரு கிடாய் இன்னைக்கு என்ன ஆகும்? நல்ல பெரிய கிடாய் இருந்தால் 20,000க்கு குறையாம என்ன செய்யும்? அப்போ 7 கிடாய்னா என்னாச்சு? 1,40,000 ஆச்சு. அப்புறம் எண்ணெய், வெங்காயம், மசாலா மற்ற இதெல்லாம் எடுத்தால் குறைஞ்சது என்ன செய்யும்? ஒரு 2 லட்சமாவது என்ன செய்யும்? ஒரு 2 லட்ச ரூபா செலவழிச்சு அவன் என்ன செய்யறான்? சாமி கும்பிடுறத நம்ம விளையாட்டா சொல்ல முடியுமா? நீங்களாம் எப்படி வந்திருக்கீங்க? நீங்கள் காணிக்கப்பட்டால் என்ன வரும்? ஒரு 350 ரூபா காணிக்க வரும். இந்த பிஸ்கட்டுக்கும் டீக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? அந்த காணிக்க ரூபா என்ன செய்யும்? இருக்கும். நான் என்ன சொன்னால், ரொம்ப தியாகம் பண்ணி சாமி கும்பிடுறதுக்குன்னு அவங்க ஒரு பெரு விலக்கரையத்தை விலை செலுத்தி என்ன செய்ய. இன்றைக்கி பாருங்கள், ஐயப்பன் கோயில் திருச்செந்தூரில் போய் வரிசையாக கீவில் நின்று நினைஞ்சிருக்கிறாங்க. தேங்காய் பழம் உடைச்சி அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா, உண்டியல் போட்டு காணிக்க போட்டு சாமி கும்பிடுறாங்க. இன்றைக்கி இந்த பெந்தை கற்றுக்கிறாங்க, பேய கும்பிடுறாங்க ரொம்ப ஈஸியாக. ஆனால் அவங்கெல்லாம் என்ன செய்கிற, உண்மையிலே சாமி கும்பிடுறோங்கிறதுக்காக அந்த சாமிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்க கொடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே பைபிளில் ஏசு என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவு பெரிய பழியை இவ்வளவு 2 லட்ச ரூபா செலவழிச்சு நீ 7 கிடாயை வெட்டி 10 கிடாயை வெட்டி இவ்வளவு செலவு பண்ணி நீ பண்ணலாம். ஆனால் இதனால் உன் பாவம் என்ன செய்யப்படாது? போக்கப்படாது. உன் சாபம், முதல் மனுஷன் செஞ்ச சாபம் என்ன செய்யப்படாது? நீ கிடாய் வெட்டினா நல்ல மனுஷனாக இருப்பான். அவங்க அப்பா என்ன செஞ்சிருப்பான்? இல்லாத அயோக்கியத்தனம் பண்ணி ஊரை அடித்து உலையில போட்டு சொத்து சம்பாதிச்சு வச்சிருப்பான். அவன் தாத்தா நினைஞ்சிருப்பான், அதை விட அயோக்கியத்தனம் பண்ணி நினைஞ்சிருப்பான். அவன் இது பண்ணி வச்சிருப்பான். அதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க கூட நினைச்சிருப்பான் நிறைய. அதான் சொல்கிறேன், இன்னொன்று, படைச்சவரை வணங்காம படைப்பை வணங்கி இந்த மாதிரி சிலைகளுக்கு சாமிகளுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? பழிபட்டு பாவத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள், சாபத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். அதனால இந்த ஆடுகள், பலிகள், இந்த பொண்ணு, வெள்ளி இதெல்லாம் என்ன செய்யாதுன்னு சொன்னா இந்த பாவத்தை போக்காது, இந்த சாபத்தை நீக்காது. அப்படிங்கிறது தான் இந்த 1 பேதுரு முதல் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் இது என்ன செய்யறாருன்னா பவுல் அங்கே எழுதுகிறார். ஆனால் இவங்க சாமி கும்பிடுறத நம்ம குறைச்சி என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு பாருங்களேன், மாலையை போட்டு காவியோட உடுத்தி அந்த 40 நாளும் அந்த 2 மாதமும் குடும்பத்தோடு பொண்டாட்டியோட இல்லாமல் பிள்ளைகளோட இல்லாமல் அவங்க செத்த வீடு அன்னைக்கு அவங்க சொந்தத்தில் அவங்க வீட்டில் ஒருத்தர் செத்தா கூட அந்த செத்த வீட்டில் இல்லாமல் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த சாமியை பக்தியை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை குறைச்சி மதிப்பிட முடியுமா? நீ குறைச்சி பேச முடியுமா? இந்த செவக்கூட்டத்துக்கு போகிறவங்களுக்கு கேட்குறேன், உனக்கு இந்த பக்தி இருக்குமா? காலில் செருப்பு போடாமல் சின்ன பிள்ளைங்க. நான்லாம் இப்போ இந்த நாளைக்கு வேலை முடிஞ்சுன்னா இந்த மாதிரி போகிறவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, ரோட்டில் என்ன செய்ய போகிறோம், சாப்பாடு அவங்களுக்கு வேண்டிய வசதியெல்லாம் பண்ணி கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா உண்மையாக ஒரு சாமி கும்பிடணும் போது மனசுக்குள்ள ஒரு பயத்தோட
ஒரு இதோட ஒரு பொறுப்போட அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிணியில் இருந்து மரத்தடியில் வந்து படுத்து மத்தியானம் வெயில் எங்கேருந்து நடந்து வந்தாங்களோ நடந்து வந்து கிணியில் படுத்து கிடந்து, அப்புறம் இங்கேருந்து எந்திரிச்சு இப்படி செவக்கல் வழியாக நடந்து எங்கே போகிறாங்க, இருக்கங்குடிக்கு போகிறாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? சாமி நாங்கள் சாப்பிடக்கூடாது சாமி. நம்ம இந்த கூட்டத்தில் பாருங்க இடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சோத்துக்கு வச்சு அந்த கூட்டத்தில் சோறு ஓடும்போது இவன் பூரா பண்ணுற அட்டகாசத்தை பார்த்தா, அவன் சாப்பிட்ற சாப்பாடை பார்த்தா இவன் சோத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு சோறு இல்லாமல் அந்த மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்கிறான். நம்ம இங்கே தான் அந்த மாதிரி கிடையாது. வெளியில் கூட்டம் நடக்கிற இடத்துல போய் பாருங்கள், பாஸ்டர்ஸ் வீட்லேயும் போய் பாருங்கள். நான் பார்க்குறேங்க சாப்பாட்டுக்கு அப்படி எண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, அவ்வளவு கீழ்த்தரமாக போய் எண்ணி செஞ்சுருக்கிறாங்கன்னு சாப்பாடு நின்று. நம்ம இடத்துல அப்படி கிடையாது. மறுபடியுமையே எந்திரி போய் சாப்பாடை வாங்கி சாப்பிடுனாலும் நம்ம எண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம். வசம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்கே கொடுக்குற கொடை அப்படி. அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் நேரம் அதிகம் ஆயிடுச்சு. அடுத்தது போவோம்.